ஹை மக்களே, எல்லாம் எப்படிங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். வண்டி வச்சுருக்க எல்லாருமே ஒரு வண்டியை நீங்கள் சர்வீஸ் விடும்போது உங்கள் வண்டியை ஃபுல்லாக ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டியில் எங்கேயாச்சும் டென்ட்டு, ஸ்க்ராட்சு ஏதோ ஒன்று இருக்குதான்னு. ஆனால் எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துடக்கூடாது. அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் முன்னாடி நார்மலாக எடுத்தேன். ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டே ஆகணும். ஒரு 3 நிமிஷம் தாங்க இந்த வீடியோ, 3 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோ, சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? அப்படியே வர வழியிலே ப்ரோ இந்த சைடில் 390ங்கிற இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே ஹார்ட் பீட் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டுன்னு தாங்க அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம வண்டி இப்படி ஆகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேங்க. ஆனால் எப்படி ஆச்சுன்னு தெரில. ஒருத்தவங்க எனக்கு கேட்டதுக்கு படாக் ஸ்டாண்டு போட்டிருக்கும் போது சரி பின்னாடி கூப்பிட்டவங்க அப்படியே டக்குன்னு திரும்புகிறாரு போல், திரும்பினேன்னு சொன்னார். அப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னார். என்கிட்ட இது மாதிரி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னபோது எனக்கு மனசே கேட்கலைங்க. ஆனால் அவர் மேலே இது இப்படி என்ன யார் மேலே சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரோ மாற்றி தருவீங்க? கம்பெனி ஃப்ரீயாக மாற்றி தருவாங்க. அவங்களே சொன்னாங்க. நான் கேட்கல, நான் புதுசு போட்டுடுறேன்னு சொன்னாங்க எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் இதோட ஒரு ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு நான் கேட்டப்ப எனக்கு அதுலேயும் ஒரு மனசு பாதி இதாகிடுச்சுங்க. ஒரு சின்ன ஒரு 390ங்கிற ஒரு சைடு இது பிளாஸ்டிக் வர்றது. இந்த ப்ரைஸ் இதுக்கு நான் எதிர்பார்க்க வரேங்க இவ்வளோ வரும்னு. அதனால் நீங்கள் வச்சுருக்க வண்டியும் எல்லாம் எந்தெந்த வண்டி வச்சுருப்பேன் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வண்டி இதுக்கு எல்லா பார்ட்ஸுமே நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ஜாஸ்தி தான். அதனால் நீங்கள் வண்டி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஆயில் விடுவதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த வண்டியில் நம்ம வண்டியில் எல்லாமே முடிச்சிட்டாரு. அந்த புதுசு சைடில் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் விழுவுச்சுங்க. என்னன்னா அது ஆயில் விழுதுன்னு கேட்கும்போது அவர் அடியில் ஒரு நட்டு டைட் வைக்காம விட்டார். அது நான் தொட்டு பார்க்கும்போது அதை பழைய ஆயிலை வெளியே எடுக்கிற நட்டு டைட் வைக்காமல் விட்டுட்டாருங்க. சும்மா ஒரு 2 மரம் மட்டும்தான் வச்சுருந்தாரு. நான் கரெக்டாக கையில் எடுத்து பார்க்கும்போது லூஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதையும் கவனித்து அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் இது எல்லாத்தையும் இயல்பாக இருக்கிறது தான். மனுஷன் டக்குன்னு ஏதோ மறக்கிறது தான். அதனால் அவங்களே எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் சர்வீஸ் கேர்ஃபுல்லாக இருந்து நம்மளும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு பெனிஃபிட்டுங்க. இப்போ நான் அதை கவனிக்காமல் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆயில் வண்டி ரோட்டில் வரும்போது கொஞ்சம் பள்ளம் கொண்டு இருக்கும், அப்படியே இதாகி ஆயில் எல்லாமே ரோட்டில் வேஸ்ட்டாக போயிருக்குங்க. ஆனால் அது மறுபடியும் அது யார் காசு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனால் இந்த கேடிஎம் சர்வீஸை தான் நான் எதிர்பார்க்குறேங்க. வாட்ரு வாஷும் ஃபோம் வாஷும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கேட்டதுக்கு இது எப்பவுமே எல்லா வண்டிக்கும் ஆமாம் அப்படின்னு சொன்னால் இது பரவாயில்ல, ஆனால் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு செயின் கிளீனர், செயின் லூப் அடித்தாங்கங்க. அதோட மீதி 2 பாட்டிலுமே எனக்கே கொடுத்துட்டாங்க. ஒரு அடிச்சுட்டு நீங்களே வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கேட்டதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எனக்கு அது ஒரு சந்தோஷங்க. வாங்குகிற காசு மிச்சம் ஒரு 500 ரூபா வரும், அதுவும் மிச்சப்படுத்திட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் முழுக்க போட்ட ஒரே ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சரியான சப்போர்ட் இல்லைங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் நம்ம கோபுர கேமரா வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம ட்ராவல் போவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன். ட்ரை பண்ணுறதுன்னா கண்டிப்பாக போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி